ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து வாழ்க்கையோட பெரிய லட்சியம் என்னென்னா எனக்கு ஃபார்மிங் பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. இப்போ எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இங்கே கொஞ்சம் வெஜிடபிள் அதான் போட்டு வச்சுருக்கோம், வெஜிடபிள்ஸ் விதை போட்டு வச்சுருக்கோம். இது கொஞ்ச நாள் முன்னாடி இது பொட்டல் கடை இருந்தது. ஃபுல்லாக இந்த செடிகள் மட்டும்தான் இருந்தது. அதை நல்லா 4-5 தடவை டிராக்டரில் உழுது இந்த மாதிரி பாத்தி கட்டி இந்த மாதிரி விதை போட்டிருக்கோம். இந்த மாதிரி இருந்துச்சு இந்த இடம். ஒன்றும் இல்லாமல் வெறும் தரையாக இருந்தது. அதில் ஒரு 4 தடவை டிராக்டரை வச்சு நல்லா உழுது, இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் மேலே இது சும்மா தான் கிடந்த இடம் அது. அதனால் ரொம்ப வீட்ஸ் எல்லாம், இந்த மாதிரி செடிகளெல்லாம், காட்டு செடியெல்லாம் நிறைய வளர்ந்துருந்தது. அதை கையால் எடுக்க முடியாதுன்னு சொல்லி டிராக்டரை வச்சு நல்லா உழுதோம். டிராக்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால நானும் அதில் ஒரு ரவுண்டு போனேன். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. அப்படியே போங்க. 3 அருமையான லேடிஸ் வந்தாங்க. அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. பாத்தி கட்டினாங்க. அப்புறமா விதை போடுறதுக்கு உதவியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே நிறைய கல்லாக இருந்துச்சு, அதெல்லாமும் எடுத்து அப்புறப்படுத்தினாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கணும் மேடம். இல்ல அது வேறு. இங்க வேறு. செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு வசதி இல்லாததுனால ஒரு 2 அடி நல்லா குழியை வெட்டிட்டு அதில் பிவிசி பைப் கொடுத்து அதில் ஸ்ப்ரிங்க்லர் ஃபிக்ஸ் பண்ணினோம். ரொம்ப நல்லா வந்தது. இந்த ஸ்ப்ரிங்க்லர் 360 டிகிரியும் ரொட்டேட் ஆகும், 180 டிகிரியும் அது அட்ஜஸ்டபிள். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. யாரெல்லாம் வேலை இது பூரா கவர் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருக்கோம். இங்கே இப்போது இந்த சைடில் வெண்டைக்காய் விதை இருக்குது. ஃப்ரண்ட்டில் தக்காளியும் பச்சை மிளகாவும், இந்த சைடு
காராமணியும் கொத்தவரங்காவும் அண்ட் வேலி ஓரம்லாம் வந்து கொடி வகைகள் போட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தி கட்டியிருக்கோம். அந்த பாத்தியோட பார்டர் இருக்கு இல்லையா, அந்த பார்டரை வந்து அதை வீண் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து புளிச்சக்கீரை வைக்கலான்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து புளிச்சக்கீரை ஒரு கட்டு வாங்கி அந்த கீரையெல்லாம் ஆஞ்சி எடுத்துட்டு அதை ரெண்டாக கட் பண்ணி இவ்வளோ இந்த ஹைட்டுக்கு இப்போ இந்த பாத்தி பார்டரில் இதை நடப்போகிறோம். பந்தல் போட்டிருக்கோம். சைடில் மூங்கிலெல்லாம் வச்சு மேலே வந்து இந்த ஒயர் கட்டி பந்தல் போட்டு வச்சுருக்கோம். கொடி காய்கறிகளுக்காக வந்து இந்த பந்தலில் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட 5 ரோ இருக்குது இங்கே. ஒரு ரோலையும் ஒரு காய்கறி வகை வந்து போட்டிருக்கோம். இன்னும் முளைக்க ஆரம்பிக்கல. போட்டு இப்போ தான் 3 நாள் ஆச்சு, இன்னும் முளைக்கலை. இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து விதை போட்ட இடம். சுரக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், பாவக்காய், அப்புறம் வந்து பூசணிக்காய் எல்லாம் போட்டிருக்கோம். இங்கே இரிகேஷனுக்கு வந்து நாங்கள் வந்து ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருக்கோம். இந்த ஸ்பேஸை கவர் பண்ணுறதுக்கு 3 ஸ்ப்ரிங்க்லர் இருக்குது. 360 டிகிரியில் வந்து நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணோம் வித் அடிக்குவேட் ஃபோர்ஸ். நான் வந்து கொஞ்சம் பூச்செடிகளும் மரக்கன்றும் வந்து வாங்கினோம். பூவில் வந்து செம்பருத்தி 6 விதமான செம்பருத்தி செடிகள் வாங்கினோம். ப்ளஸ் 2 கலர் விருட்சி வாங்கினோம். அப்புறம் வந்து 2 கலர் அலமண்டா, எல்லோ அண்ட் பர்பிள் கலர் அலமண்டா வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து மரக்கன்று வந்து நிறைய வாங்கினோம். அதில் வந்து பலாமரம், மாமரம், அப்புறம் 2 விதமான கொய்யா, அப்புறம் வந்து முருங்கை கன்று வாங்கினோம். அப்புறம் வந்து எலும்புச்சம்பழம், அப்புறம் நார்த்தங்காய். ஸோ இது எல்லாமே வந்து எங்கள் தோட்டத்தில் வைக்கிறதுக்காக நாங்கள் இதை வாங்கினோம். வாங்கின எல்லா மரக்கன்றும் அப்புறம் பூச்செடிகள் எல்லாத்தையுமே வந்து நடவு செஞ்சாச்சு. இது முழுக்க வந்து ஆர்கானிக் வெஜிடபிள் கார்டன். நாங்கள் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு 3-4 லோடு வந்து ஆட்டுத்தொழு உரம், மாட்டுத்தொழு உரம் போட்டு தான் நல்லா வந்து நிறவி இந்த மாதிரி விதை போட்டிருக்கோம். எனக்கு சின்ன இடத்துல பண்ணி தான் பழக்கம். இவ்வளோ பெரிய இடத்துல பண்ணுறதுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்குது, இல்லை இப்படி பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு தயவு பண்ணி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வரப்போகிற நாட்களில் எங்கள் ஃபார்மில் வந்து எப்படி செடி வளருது, என்னெல்லாம் நல்லா வளருது, எது சரியாக வளரல, எதுக்கு உங்களோட ஹெல்ப்பு தேவை அப்படிங்கிறதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.